ஹாய், நான் தான் யஷோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பாடியில் இருக்கிற போத்தீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து 160 ருபீஸ் கடை இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே வந்து பிரான்ச் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. எது எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான். இந்த பெரிய இது பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டு ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம பாத்ரூம் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 160 ருபீஸ், நல்ல பெரிய ஸ்டாண்டாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் வர மாதிரியும் இருக்குது, 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பேஸ்கெட், இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல பெரிய பேஸ்கெட்டாகவே இருக்குது 160 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறமா நிறைய வெரைட்டிஸ், இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்று அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி 2 பேஸ்கெட்டு 160 ருபீஸ், 3 பேஸ்கெட் 160 ருபீஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸாகவே, கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கண்டெய்னராகவே இருந்தது. இதெல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோன்னா இதில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த பூச்சி வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸஸும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் வர மாதிரி பாக்ஸ் தான். ஒரு இதில் பார்த்திங்கன்னா கம்மல், செயின் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையோ மேக்கப் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியன் பேஸ்கெட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயே நிறைய ஷேப்ஸும் இருக்குது. இன்னொன்றும் பார்த்தேன் கார்னரில் வைக்கிற மாதிரி, நம்ம கிச்சனில் கார்னரில் வைக்கிற மாதிரி அந்த ஷேப்லேயும் இருந்தது. ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் கார்னரில். அது எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே வந்து. அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்லேயும் இருந்தது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய டஸ்ட்பின்னும் வச்சுருந்தாங்க. இதுவும் 160 ருபீஸ் தான். நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி லிட்டோடையே கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. இது நல்ல கலர்ஸும் இருந்தது, நிறைய கலர்ஸும் இருந்தது இதில் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், வார்ட்ரூப்லேயும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன இன்னர் வேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லியே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ்க்கு எதெல்லாம் ஒர்த்தாக இருக்குமோ அதுதான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் தான், நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு 160 ருபீஸ் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 160 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் தோணிடுச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அதில் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. இது நம்ம ஃப்ரூட் பாஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருந்தது. டைனிங் டேபிளையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நல்லாவே இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் நம்ம வெளியே போய் வாங்கினோன்னா ரேட் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பாத்திரம் வச்சுருந்தாங்க, அயன்லேயும் வச்சுருந்தாங்க நிறைய பாத்திரம் வந்து. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைனர் மாதிரி, இது எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் 160 ருபீஸ், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு, இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருந்தது, நல்லாவே இருந்தது, நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இதெல்லாமே வர்த்துன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாத்திரமும் நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய ஷேப்பில் இருந்தது, நல்லாவே இருந்தது. 160 ருபீஸ்க்கு வந்து நல்லாவே இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் எல்லாம் போனோன்னா இது எல்லாமே 200 ருபீஸ் கிட்ட வரும், நல்லாவே இருந்தது. இது எல்லாமே நம்ம ரசம் வச்சுக்கிறதுக்கும் இல்லைன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த குட்டியான குடம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே வந்துட்டு. இந்த மாதிரி இன்னொரு ஷேப்லேயும் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 பேருக்கு வந்து ரைஸும் வடிச்சிக்கலாம், நல்லாவே இருக்குது இந்த பாத்திரம் எல்லாமே வந்து. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சிக்கலாம், அடி பிடிக்காமலேயும் இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கெட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருந்தது, நல்லாவே இருந்தது. இந்த பக்கெட் எல்லாமே நல்லா இருந்தது. ஹோட்டல் எல்லாம் சாம்பார் அதெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பக்கெட்ஸ் தான் இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய
பாக்ஸஸ் இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி மக்கு, அதுக்கப்புறமா பக்கெட்டு அது எல்லாமே இருந்தது. பிளேட்ஸுமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அதையும் இருந்தது. அது ஒரு எத்தனை பீஸ்ன்னு தெரில, 160 ருபீஸ்க்கு வந்து நிறைய பீசஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வார்ட்ரூப்பில் வந்து குட்டி குட்டி துணி எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கஞ்சி வடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு தான். இதுவுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி இது சூப்பராக இருந்தது. நல்ல வெயிட்டாகவே இருந்தது. இந்த மாதிரி இந்த ஷேப்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. 160 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். இது எல்லாமே நம்ம கடையில் போனோன்னா ரேட்டு நல்லா வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க, ஸ்லிங் பேக்ஸும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிற மாதிரி நல்ல பெரிய பேகு தான், நல்லா இருந்தது, ஆனால் குவாலிட்டியாக இருந்தது. ஒரு 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது. நல்ல பெரிய பேக்காகவே இருந்தது, ட்ராவல் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கூல் பேக்ஸும் இருக்குது, நிறைய ஸ்கூல் பேக்ஸும் இருந்தது. அதில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம், எது நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பேகு, நல்லாவே குவாலிட்டியாக இருந்தது. 160 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். இந்த ஸ்கூல் பேக்ஸுமே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பார்த்து வாங்கிக்கலாம் எது நல்லா இருக்கும்னு தோணுதோ. நல்லா கொஞ்சம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பேக்காகவும் இருக்குது, சின்ன பேக்ஸுமே இருந்தது. சைஸுமே பாருங்கள் ஒரு 2 ஜான் வர மாதிரியே இருக்குது, நல்ல பெரிய சைஸ் பேக்ஸாகவே இருந்தது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜான் வர மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th வரைக்குமே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னுமே பெரிய பேக்ஸும் இருக்குது, போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஹேண்ட் பேக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்லிங் பேக்ஸுமே வந்து நாங்கள் போன அன்றைக்கி ஸ்லிங் பேக்ஸ் கம்மியாக தான் இருந்தது. அதில் 1 2 தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை நீங்கள் போயிருந்தப்போ வந்து ஸ்டாக் அதிகமாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்டாக்கும் கம்மியாகும். போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி போத்தீஸ் கடை புதுசாக திறந்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. 160 ருபீஸ் கடை வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா நமக்கு படவட்டம்மன் அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இது பார்த்திங்கன்னா எத்தனை நாள் இருக்குன்னு தெரில, ஆனால் ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டால் வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம் அதில் தான் போட்டிருந்தாங்க, போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லிங் பேக் மட்டும் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் வாங்கலை, ஃப்ரெண்டு வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன், சரி அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வேறு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் vlogல ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒன்று தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக முன்னாடியே நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் செகண்ட் பார்ட் வரும்.